ஹாய், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் விற்பனை ஆவணம் பார்க்க போகிறோம். சேல்ஸ் டீட். ஃபஸ்ட்டு இந்த பேஜில் விற்பனை ஆவணம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்தீங்கன்னா முந்தைய ஆவணத்தை இணைப்பு செய்க, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு அலுவலகம், ஆண்டு, பத்திர எண் எல்லாம் கொடுத்துட்டு சேர்க்க கொடுத்துடணும். இப்போ அடுத்து வந்துடுறேன். தொடர்ந்து செயல்படுத்தவும் கொடுத்து அடுத்து வந்துடுறேன். எழுதி கொடுப்பவர் நான் 7 பேர் சேர்த்துருக்கேன். உங்களுக்காக ஒன்று வேணால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்படிங்க பேர், ஊர், அட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்துட்டு சேர்க்கன்னு கொடுக்கணும். நான் ஏற்கனவே இங்கே அடித்து வச்சுருக்கேன், வீடியோ லென்த்தாக போகுன்றதால. அடுத்து வந்துடலாம். அடுத்து எழுதி வாங்குபவர். லைனாக ஒருத்தவங்களாம் நான் சேர்க்க கொடுத்து லைனாக 1 by 1 சேர்த்துட்டே வந்துட்டேன். 7 பேரும். எழுதி வாங்குபவர் 2 பேர் இருக்காங்க. இதெல்லாம் வாங்குறவங்களுக்கு ஆளுக்கு மட்டும் ஃபோன் நம்பர் போட்டால் போதும். எழுதி கொடுக்குற அந்த 7 பேருக்கோ இல்லை இதில் வர மற்றவங்களுக்கெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. யார் வாங்குகிறாங்களோ அதில் ஆளுக்கு மட்டும் நம்ம ஃபோன் நம்பர் போட்டால் போதும். கிரயத்தில் இது ஒன்று தான் முக்கியம். எழுதி கொடுப்பவர், எழுதி வாங்குபவர், அதெல்லாம் எழுதி வாங்குறவருக்கு மட்டும் ஃபோன் நம்பர் போட்டால் போதும். அடுத்து வந்துடலாம். அடுத்தது பிரதிநிதி இருக்கும். பிரதிநிதி எதுக்குன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கவங்கள நம்ம எழுதி கொடுப்பவராகவோ இல்லை எழுதி வாங்குபவர்லையோ சேர்த்தா அவங்களுக்கு கார்டியன் போடணும். அதான் இந்த பிரதிநிதி விவரங்கள். ஆவணதாரர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் எழுதி கொடுப்பவரா எழுதி வாங்குபவரான்னு கேட்கும். அது பக்கத்தில் ஆவணதாரர் பெயர், யாரை சேர்க்குறோமோ 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க யாராவது சேர்த்தாங்கன்னா அவங்க பேர் இந்த பாக்ஸில் வரும். பிரதிநிதியை செலக்ட் பண்ணால் இளவரின் காப்பாளர்னு வரும். அதுக்கு கீழே வந்தோம்னா நம்ம அங்கே எழுதி கொடுப்பவர் சேர்த்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வரும். இது ஆவணதாரர், எழுதி கொடுப்பவரா வாங்குபவரான்னு. இங்கே இளவரின் காப்பாளர் செலக்ட் பண்ணணும். அவ்வளோ மீது எல்லாம் பேர், ஊர், அட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து சேர்க்க கொடுக்கணும். எதுவும் இல்லை, அதனால் நான் அடுத்து வந்துடுறேன். சாட்சி 2 பேர் கொடுத்துடணும். நான் இங்கே 2 பேர் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்துடலாம். தாக்கல் திரும்ப பெறுபவர் விவரங்கள். நம்ம யாருக்கு ஃபோன் நம்பர் போட்டோமோ அவங்க பேர் தான் இங்கே மேலே காமிக்கும். நம்ம திரும்ப அளிக்க அது இருக்குது பாருங்கள், திரும்ப அளித்தலுக்கான நபர், அதையும் அவர் பேரை தான் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்துடலாம். சொத்து விவரம். என்ன சொத்து? விவசாய நிலம், விவசாய நிலத்தை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இதில் ஊர் பெயர் போடணும், பதிவு கிராமம் போடணும். அதுக்கு கீழே வந்தோம்னா பட்டாயன், பட்டாயன் இருந்தால் போடணும், இல்லைனா வேண்டாம். அவருக்கு பாருங்கள், பட்டாயன் போட்டுட்டு சேர்க்க கொடுக்கணும். எனக்கு இல்லை, அதனால் நான் அடுத்து வந்துடுறேன். இதேமாரி பட்டாயன் மட்டும் பிஆர் இல்லாமல் முந்தைய ஆவணம் நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்க்குறோம் பார்த்திங்களா, அந்த ஆவணம் இல்லாமல் வெறும் பட்டாவை மட்டும் வச்சு எப்படி அடிக்கிறது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஒன்று ஆவண எண் இருக்கணும், இல்லைன்னா பட்டா எண் இருக்கணும். 2த்தில் எது இருந்தாலும் அவங்களால அவங்க நிலத்தை கொடுக்க முடியும், வாங்க முடியும். புல விவரங்கள். ஃபஸ்ட்டு அளவுகளின் அலகு, ஹெக்டரா ஏக்கரான்னு செலக்ட் பண்ணணும். நான் ஹெக்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நத்தமா ஊரகமாக. நம்ம விவசாய நிலம் செலக்ட் பண்ணதால் ஊரகமே செலக்ட் பண்ணிட்டேன். புல எண் கொடுத்துட்டேன். உட்பிரிவு, நில வகைப்பாடு, நஞ்சையா புஞ்சையான்னு கொடுக்கணும். நான் புஞ்சை எனக்கு, அதனால் புஞ்சை கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து மொத்த விஸ்தீரணம், புல விஸ்தீரணம் 17 அதாவது 17 ஏர்ஸு
5 சதுர மீட்டர், அதான் 17 ஏர்ஸு. கொடுக்கறத ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க, 17 ஏர்ஸையும் கொடுக்குறாங்க. மதிப்பு போட்டுட்டு நீங்கள் சேர்க்கன்னு கொடுக்கணும். நான் ஏற்கனவே சேர்த்ததால் மேம்படுத்துக்க கொடுத்துட்டேன். அடுத்து வந்துடலாம். அடுத்தது எல்லை விவரங்கள். நம்ம சொத்துக்கு 4 பக்கமும் என்ன இருக்குது. நான் இவங்களது வந்து சக்குப்பந்தி கிடையாது, 4 பக்கமும் அவங்க தான் இருக்காங்க. ஃபுல்லாகவும் கொடுக்குறாங்க. அதில் பாதி கொடுத்தாங்கன்னா சக்குப்பந்தி போடலாம். 17 ஏர்ஸ் மொத்தமாகவும் கொடுக்குறாங்க, அதனால் அது சக்குப்பந்தி கிடையாது. அடுத்து வந்துடலாம். சொத்து விவரக்குறிப்பு. அந்த சொத்தை பற்றி விவரக்குறிப்பை இங்கே டைப் பண்ணணும். என்ன மாவட்டம், வட்டம், ஊர் பேர், சர்வே எண், எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது. 44 சென்ட் பூராவும் கொடுத்துட்டேன். இதில் வந்து சொத்து விவர இனம், கிணறு, மின் மோட்டார் அந்த மாதிரி இருந்தால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு சேர்க்க கொடுக்கணும். எனக்கு இல்லை, நான் கொடுக்கல. உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இனம் செலக்ட் பண்ணி தொகை போட்டு சேர்க்க கொடுக்கணும். இப்போ அடுத்து வந்துடுறேன். அதே மாதிரியே இன்னொரு ஐட்டமும் சேர்த்துருங்க. எனக்கு இருக்குது, நான் சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனை ஐட்டம் சேர்த்துக்கலாம். 10 ஐட்டம் இருந்தால் 10 ஐட்டமும் சொத்து ஐட்டம் சேர்த்துக்கலாம். கைமாற்று தொகை போட்டுடணும். போட்டுட்டு அடுத்து வந்துடலாம். இதெல்லாம் தேவையில்லை, உடன்படிக்கை வகையெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து சேமிக்க மற்றும் தொடர்க கொடுத்துட்றேன். இந்த டீட்டெயிலாக சரியாக இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். கட்சிக்காரர் பெயர், எழுதி கொடுப்பவர், வாங்குபவர், அதுக்கு கீழே சாட்சியோடு சேர்த்து வந்திருக்கோம். சாட்சி எல்லாம் செக் பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் தொடர்க கொடுத்துட்றேன். ஆவண விவரம்லாம் தேவையில்லை, அதனால் அடுத்து வந்துடுறேன். நான் ஏற்கனவே அடித்ததால் டிபி நம்பர்லாம் இருக்குது. இங்கே ஸ்டாம்ப் ஃபீஸு எல்லாம் செக் பண்ணிக்கணும். நான் ஸ்டாம்ப்லாம் ஏற்றி வச்சுருக்கேன், அதனால் எல்லாமே எனக்கு இங்கே காமிக்குது. அவ்வளோ வரைவு ஆவணத்திற்கான சுருக்கத்தினை மேம்படுத்துக கொடுத்துட்றேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, டிபி நம்பர் வரலை, ஏதாவது சந்தேகம், டோக்கன் போடணும், அந்த மாதிரி சந்தேகம்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.